வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு த்ரீ ஆஃப் அஸ் கேமிங். நான் உங்கள் குரு. என் கூட இருக்கிறது ப்ரோ கேமர் ஷீரோ. நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறது லிட்டில் நைட்மேர்ஸ் 2. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வேளை பார்க்கலன்னா ஐகான்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் 4 to 5 எபிசோட்ஸ் மேபி ஷீரோ. 6 எபிசோட்ஸ் ஆஃப் த கேம். ஆல்மோஸ்ட் இந்த ஃபைனல் ஆர்க்கில் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோவில் அதை முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஜாஸ்திக்கு வந்து ஷீரோ கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, ஐ எக்ஸ்பெக்ட் நத்திங் லெஸ் ஃப்ரம் அ ப்ரோ கேமர். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு கோட்டட் இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்தாரு. கோட்டட் இன்ட்ரோ உண்மையாக சொன்னால் என்னங்க கோட்டட் இன்ட்ரோ? எனக்கு புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னென்னா, இப்போது முடிக்க போகிறோம் கேம் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபைனல் பாஸை பார்த்தாச்சு, ஃபைனல் பாஸை போட்டாச்சு. அடுத்து இப்போது நம்மக்கிட்ட பிக் கொஸ்டின் என்னென்னா, கூடே சுற்றிட்டு இருந்த பையன் திடீர்னு என்னன்னா ரெயின் கோட் மாட்டு பெரிய பையன் மாதிரி நம்மளே அடிக்கிறான். எதுக்கு இப்படி அடிக்கிறான்னு நமக்கு தெரில. அவனை காணும். கடைசியாக பார்த்தது அந்த டிவிக்குள்ளே. ஸோ அதுக்கான விடையை பார்த்துருவோம். ஸோ கேம்குள்ளே போகலாம். அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் ரொம்ப அகோரமாக இருக்கான். இது அந்த பையன் தானான்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பையன் தான் சைக்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்னு புரியலையே. போடு போடு. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் எப்படி சிக்கி செதறி சின்ன பின்னமாகி பரிதவிச்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரியும். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ஹிட்டுங்க ஷீரோவுக்கு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே ஹிட்டு. இப்போ தெரியுதா நான் ஏன் ப்ரோ கேமர்னு சொல்கிறேன்ட்டு. அவர் வந்து ரொம்ப தன்னடக்கமாக வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு சிஎஸ்கேவுக்கு தோனியோ, ஒரு ஆர்சிபிக்கு கோலியோ, அந்த மாதிரி வந்து த்ரீ ஆஃப் அஸ் கேமிங்க்கு வந்து ஷீரோ தான். இன்னொருத்தர் இருக்கார் விநாயக், வருவார். கடைசியாக தான் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்தார். அப்புறம் அவ்வளோதான். அண்ணன் கொஞ்சம் வருவார், கண்டிப்பாக திரும்பி வருவார். வந்து ஓகே, நமக்கு தேவை அந்த டோர். அந்த டோர் தான் இப்போ இருட்டில் கட்டி விட்டானுங்க. எங்கே போகுதுன்னு தெரியல. நான் ஓடுறேன். ஓடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிளெயின் லேண்டுன்னு நினைக்கிறேன். லைட்டு டிம் ஆகுது, பிரைட் ஆகுது, மறுபடியும் டிம் ஆகுது. ஓ சி இல்லை, இந்த இடத்துல ஒன்று போச்சு. ஆமாங்க, இதாங்க டோரு வச்சுருக்கேன் பாருங்க. இது என்ன இந்த மான்ஸ்டர் இங்க் அதில் வர டோர் மாதிரி முன்னாடி ஒன்றும் இல்லாமல் பின்னாடி ஒன்றும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டோர் மட்டும் இருக்குது. ரெஃபரன்ஸ் தான் போல அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இல்லை, மான்ஸ்டர் இங்க் பார்க்காதவங்களாம். நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு படம். சாரி, என்ன மறுக்கா உள்ளே வந்துட்டான். ஐயோ, தப்பான கேமுக்கு தப்பான டோரை திறந்துட்டோம். சரி ஷேட். சரி ஓகே, காம்போ மட்டும் பார்த்துக்கணும். ஹாய். ஓ, இதுக்கு முன்னாடி ஃப்ளாட்டாக இருந்தது, இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றி விட்டானா? ஓகே, ஓ குதிக்கிற மாதிரி. ஓகே, அதான் யாரா அண்ணன் அப்படின்னு போல இருக்கு. இப்போ ஒரு அட்டாக்கை பாருங்க. அவ்வளோதான், பின்னாடி வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை வாட்டிங்க அடிக்கணும்? யூஸ்வலாக 2 வாட்டி 3 வாட்டி அடிச்சா உடஞ்சிரும் தாங்க. ஏதோ ஒன்று மியூசிக் அது தான் வருது. முடிஞ்சுங்க. பாருங்க, ஏதோ ஆரோ மாதிரி கலெக்ட் ஆகுது. ஆரோ அது ஏன் இவன் சேஃப் கார்ட் பண்ணுறான்? அதான் எனக்கு தெரியல. நம்ம கூட யாருங்க அது சைடில் மூச்சு விட்டுன மண்டை? 2 சைடும் பார்த்தீங்களா மூச்சு விட்ற ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏதோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குங்க. இல்லை, ஆக்டோபஸ் மூச்சு விட்ற மாதிரி இருக்கு. அவ்வளோதான் ஷீரோ, உங்களை பார்த்து பயந்துருச்சு. இல்லைங்க, நானே மயக்கம் போட்டு வந்தாங்க. மறுபடியும் எடுத்தாடிங்க. அந்த ஆரா உள்ளே போக விடாதீங்க. ஃபுல்லாக போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க. சூப்பருங்க, பொழந்துட்டாரு 2. என்னங்க சைடில்? ஓ ஓகே, அங்கே ஒரு டோர் வருதா? டோரா? இல்லை, அவன் திரும்ப வந்துட்டான். சுட்டி குழந்தாய், ஹலோ போடுங்க. ஹலோ இருங்க. அவன் கட்சினா ஓச்சா. ஓடாதடா. என்ன கொலாப்ஸ் ஆகுதுங்க ட்ரீம். எரிமலைக்குள்ள இருக்குமா? என்னங்க தண்ணி வருது? ஓ
என்ன இவ்வளவு கண்கள் உள்ளன? என்னங்க பாஸை காலி பண்ணிட்டோம், இப்பவும் வந்து பயங்கரங்க, பயங்கரம் பயங்கரம். கண்ணில் குத்திட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு வேகமாக ஓட ட்ரை பண்ணுறேன். அப்படியும் ஓகே. அப்போ அந்த சைடில் பண்ணணும், சைடில் போகலாம், இல்லை அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் அவன் முழுங்கிடுவானே உங்களை. இதுங்க மஞ்சள் கலர் சுக்கா ஃபாலோ பண்ணிட்டே போவான். இல்லைங்க, அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அவன் கண்டென்ட் வந்து ஈக்குவலாக பார்த்தீங்களா, அவனும் அந்த சைடில் தான் போகிறான். அவன் பாருங்க, அவன் நம்மளை சைடில் வர வச்சா அங்கேருந்து புளுக்குன்னு ஒருத்தன் வரான், புளுக்குன்ட்டு. இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த லெட்ஜ், அந்த கரெக்டாக அந்த எண்டு லெட்ஜோட எண்டு கிட்ட வந்து அப்புறம் லெஃப்ட் போய் ரைட்டு போகணும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜம்ப்பு. மேலே 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 மேலே. அவ்வளோதாங்க. சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. தம்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். அண்ணனை கை தூக்குறது. கையும் கொடுக்க மாட்டான், காலம் கொடுக்க மாட்டான். அவனே உசுர கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டு இருக்கேன். காப்பாற்றின அண்ணன்டா. ஏங்க நைட் மேலாம் தப்பிக்கிறதுக்கான கதவு அதுதான் நினைக்கிறேன். ஏய் போங்க 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 போங்க. வந்துருச்சு கேமோட எண்டு. கை பிடிச்சிரு அண்ணனை. சூப்பரா இல்லறா மேல. நான் யோசிக்கல. டேய் 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 தம்பி. டேய் 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 தூக்குடா. அடங்கோ விட்டான். நான் அப்பவே சொன்னேன் கூரோ, நான் சொன்னேன்ல இவன் வந்து நம்மள யூஸ் பண்ணிருக்கான் கூரோ. இவன் எஸ்கேப் ஆறதுக்கு. இப்ப பாருங்க, அவன் நைட் மேர்ல இருந்து தப்பிச்சு அவன் ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டான். ஏங்க இவன் சுட்டி குழந்தை இல்லைங்க, இவன் சின்ன பீப் வேற போடணும். ஆனா எனக்கு இப்ப எதுவுமே நானே போட்டுட்டேன். விட்டுருங்க. போட்டீங்களா? ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் இவ்வளவு பாடுபட்டது ஒன்னுத்துமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஹோலி க்ரோங்க. நம்ம பிட்ரே ஆக்கப்பட்டோமா என்னன்னே தெரியலையே. பிளாங்க் ஸ்க்ரீனு வராங்க. இல்லை சவுண்டு கேட்குது, குழ சவுண்டு கேட்குது. எனக்கு தப்பிக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு தெரிஞ்சபடி என்ன கதைனா, அவன் நம்மள யூஸ் பண்ணிருக்காங்க. அவன் வந்து அந்த இப்போ ஒரு மிருகம் மாதிரி இருந்தான்ல, அதுதான் அவனோட ஒரு ட்ரூ நேச்சர் போல. அதுலேருந்து நம்மளை யூஸ் பண்ணி அதுலேருந்து விடுவிச்சு ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும் போல அந்த போர்ட்டலில். அது அவன் தப்பிச்சிட்டா நம்ம மாட்டிட்டோம். ஐயா, அப்போது முன்னாடி பேசின மாதிரி இந்த வேர்ல்டுக்கு ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒருத்தன் வேணும்னு அவனை சொன்னல, அது அவங்க நம்ம தானா? இந்த வந்துருச்சு சார். இது மேலே என்ன க்ளூ வேணும்? மை காட். ஓ, நம்ம தாங்க ராஜா. இப்போ ஏங்க இதாங்க உண்மையான நைட் மேர். இல்லை செம நைட் மேர் ஆக்சுவலாக. டு பி செமையாக சொன்னீங்க குரோ, இதுதான் உண்மையான நைட் மேர். கூட இருந்து செஞ்சுட்டு போயிட்டான். ஸோ இஸ் நைட் மேர் தான். நான் நைட் மேர். அப்போ அந்த தொப்பி போட்டவன் வந்து கெட்டவன் கிடையாது. அவன் வந்து நம்மளை தடுக்க ட்ரை பண்ணியிருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதரான்னு சொல்லிட்டு. நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் டூ லேட் இல்லைங்க, டூ லேட். அது வந்துட்டு எத்தனை வாட்டி நான் செத்தேன். அப்பவாவது இந்த பையன் எதனா ஹிண்ட் கொடுத்துருந்தான்னா அப்படியே போயிருக்கலாம். அவன் பாருங்க பெரிய பையனாவே ஆயிட்டான். தனிமையாக வேற இருக்கான். அது ஒரு நைட் மேர் தான். தனிமையில் இருக்கிறான். எத்தனை வருஷங்க? எத்தனை எட்டர்னிட்டின்னு கேட்கும். யா, ஓ மை காட். பாவி. இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா,
பெரிய பையன் ஆயிட்டான், செத்துருவான்னு நினைக்கிறேன். அப்போ பேலன்ஸ் மிஸ் ஆயிருமே. ஆமா, அப்போ அந்த நெக்ஸ்ட் balance- ஒருத்தர் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுவாங்களா? அதுக்கு ஒருத்தன் வருவான்ல, அப்ப அவனை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா? அப்போ நம்மளும் அந்த பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவோமா? நோ, நெவர். நான் ட்ராப்பே பண்ண மாட்டேன். இஃப் ஐ ஹேட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, இஃப் ஐ ஹேட் தட் டிசிஷன். ஏய், நம்மளே தடுக்க வச்சிருக்காங்க குரோ. சரியான கேம் குரோ இது. நம்ம தான் பயங்கரங்க. ஆமாங்க, நம்ம தான் வளர்ந்து அந்த அந்த ஹேட்மேன் ஆயிருக்கோம். நம்மளே தடுத்துருக்கோம். வேணாண்டா, உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ இங்கேயே ஸ்டிக் ஆயிடுவ, இதான் உன் ஃபியூச்சர், நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு. தப்பிச்சு போறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் வேணான்றதுக்காக அவனை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிட்டான் போல. டோர் க்ளோஸ் ஆயிடும். இந்த டோரை நோக்கி தான் நம்ம வந்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ இது ஒரு லூப் ஹோல். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அகைனா இல்லை என்ன சொல்றது? ஆமாங்க, அந்த டிவிக்குள்ள போனா அந்த ஷாக் வேவ் வரும், அவ்வளவுதான். ஆமாங்க, ஒரு வாட்டி அந்த ஷாக் வேவ்க்குள்ள போகும்போது அவன் தாங்க நம்மளை பிடிச்சி வெளியே எடுத்து போடுவான். நான் சொன்னேன்ல, அவன் எதுக்கு வெளியே எடுத்துட்டு வரான்? அந்த கதவு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? முன்னாடி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே, நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த கதவு பின்னாடி போகும்போது இவன் ஏன் பிடிச்சி நம்ம வெளியே எடுக்கிறான்? அது பின்னாடி என்ன உண்மை இருக்கா இல்லை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு பண்ணானா? பிட்ரே பண்ணிட்டான். ஸோ ரியல் நைட்மேர் சொன்ன மாதிரி, கூற சொன்ன மாதிரி ஆப்டா உட்காந்துருச்சு. அது இதாங்க ரியல் நைட்மேர். சரியான எண்டிங் ட்விஸ்ட். இதுவே பார்க்கல. இல்லை, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நேரமா வந்து நான் அப்படியே அவன் கையை விட்ட பாயிண்ட்லயே நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அவன் யோசிச்ச போது இதாச்சு. ஹோலி ஷிட், கேமே முடிஞ்சிச்சு. டேய் சிட்டு குழந்தை, இன்னொரு கேம்ல என் கண்ணில் தென்பட்ட லிட்டில் நைட்மேர்ஸ் 3 வரப்போதான். சுட்டு தள்ளுறேன்டா உன்னை. லிட்டில் நைட்மேர்ஸ் 3 வரப்போகுது அக்குரோ. அது வந்துச்சுன்னா நம்ம வாங்கி அந்த அந்த சுட்டி குழந்தைய முதல்ல எப்படி கொல்றதுன்னு கண்டுபிடிப்போம். ஆமா, அது கண்டிப்பா பேக் ஸ்டோரி இப்போ நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நல்லாவே தெரிஞ்சிச்சு நமக்கு பேக் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்டா. பட் ஆனால் ஆஸ் அ கேம் பயங்கரமா இருந்துச்சுங்க. நிஜமாலே எல்லா அந்த என்ன சொல்றது, எல்லா பாஸ் ஃபைட்டுமே கொஞ்சம் இன்டென்ஸா போக போக அந்த இன்டென்சிட்டியோட லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபைட்ஸ். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம துரத்திட்டு கண்ணை வச்சுட்டு துரத்திட்டு வந்த ஹியூமனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமா வந்த கடலில் தப்பிச்சு இவங்க கிட்ட மாட்டினதாக இருக்கட்டும், அந்த பசங்க கிட்ட மாட்டி அந்த டீச்சர் உங்களோட அந்த ஃபேவரட் டீச்சராக இருக்கட்டும். நம்மளோட ஃபேவரட் டீச்சர்னு என்னையே எடுக்கிறீங்க. என் மக்களே, எபிசோடு பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே, யாருக்கு அது ஃபேவரட் டீச்சர் நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு. இவர் சொல்றதை கேட்டு பயாஸ்டா கமெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. அது மேக்ஸ் டீச்சர் அவங்க. ஸோ அவங்க மேக்ஸ் டீச்சர், பியானோ டீச்சர், எல்லா டீச்சரும் எல்லாமே அவங்க தான் சமைப்பாங்க. அப்புறம் ஒரு உருவத்துல இருந்து ஹார்ட் எடுத்து வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த டீச்சர்டையும் தப்பிச்சு இதுக்கு வந்தோமா. அதுக்கப்புறம் ஒருத்தங்க கிட்ட மாட்டணும். மேனக்வின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஒரு பயம்பூத்த ஒரு ஸ்கேரியா இருக்கும். இல்லை, ஆமாம், அந்த 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 ஒரு மிஷன் நான் செத்துட்டே இருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா வீடியோலையும் செத்துட்டு தான் இருந்தேன். பட் அந்த மேனக்வின் கிட்ட வந்து அதை கிராக் பண்ணுறது வந்து நிஜமாவே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஆடும்போது நமக்கு ஒரு பதட்டம் வருது. இந்த கேம் ஆடும்போது எங்க இருந்தோ ஒரு ஃபுட் ஸ்டெப் கேக்குது, எங்க இருந்து வரான், இப்ப லைட்டா நவுத்தி பார்த்தா இவங்க வந்து நம்மள புடிச்சிருவானுங்களேன்ற ஒரு இது இருக்கு. சுத்து போட்டு அங்க இருந்து வந்தா அடுத்து டிவி வாஸ் ஓகே. அவ்வளோ மேனக்வின் பார்த்துட்டு டிவியை பார்த்தப்போ டிவி அவ்வளோ டஃப்பாக தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு டிவி. அதுக்கப்புறம் அந்த பாஸ் ஃபைட் இஸ் ஓகே அகேன். பாஸ் ஃபைட்டில் எங்கள் 2 பேருக்கும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு யார் ஆனாலும் சரி, அவங்க யாருக்குமே வந்து பாஸ் ஃபைட் வந்து எதுக்கு அவன் அடிக்கிறோன்னே தெரியாமல் அடிச்சிட்டோம். ஆமாம், அதுதான் வந்து அது நம்ம தப்பாக கரெக்டானு யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த அடி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த டோர் பயங்கர இது பண்ணிருச்சு. ரொம்ப குழப்பமா இருக்குங்க. நாங்களே ஏதோ லக்ல விட்டோம். ஆமா, அது எப்படி கிராக் பண்ணோனே தெரியல. பியூர் லக். அது பார்த்தோம், ரீட்ரேஸ் பண்ணா கூட ஸ்டெப்ஸை ரீட்ரேஸ் பண்ணி பார்த்தோம், வீடியோவை பார்த்தோம். ஆக்சுவலாக அதை கிராக் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸை நாங்கள் பண்ணோம், எக்ஸப்ட் ஒன் டோர். ஆமாம். ஸோ அது எப்படி அது ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த மூமெண்ட்டில், அது எப்படி அந்த டோரை கிராக் பண்ணோம். ஒரே ஒரு டோர் வந்து என்னென்னா அந்த பேரலாக போயிட்டே இருந்துச்சு. அதையே போட்டு ஃபார்மில் அப்ளை பண்ணால் 2 டோருக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொன்றுக்கு ஒர்க் ஆகலை. அங்கே தான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஆனால் எப்படியோ பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவன் வந்தான், சுட்டி குழந்தை காணா போனவன் மிருகம் மாதிரி உட்காந்துருந்தான். அந்த மியூசிக் பாக்ஸுக்கும் இன்னும் எந்த இது இல்லை. மேபி லிட்டில் நைட்மேர்ஸ் 3ல வந்து ஒரு பேக் ஸ்டோரி காமிச்சா சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மியூசிக் பாக்ஸில் என்ன இருக்குது, ஏன்னா அது அடிக்கும்போது டைமென்ஷனே
கிராக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் பாக்ஸ் ரிவைவ் ஆகுது. அதை நம்ம ரிவைவ் பண்ண விடாம அடிச்சா அவன் மிருகமா மாறி இருந்தவன் திடீர்னு மனுஷனாக மாறிட்டான் மறுபடியும். அப்புறம் அவன் நம்மளை கூட்டு போறான், வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு. எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு, இவ்வளவு தூரம் வெளியே வந்தவன் எதுக்கு நம்ம கிட்ட அந்த எஸ்கேப் டோரை காமிக்கணும்? லட்சு போறவன் நீ போக வேண்டியதானே, எதுக்கு எஸ்கேப் டோரை அதுதாங்க நைட் மேர். கூட்டிட்டு வெளியே வரத ஐ அம் மிஸ்ஸிங் பை a few inches by betrayal. எஸ், அதுதான் வந்து காப்பாத்தின ஒருத்தன் நம்பி கை கொடுக்கும்போது என்னை விட்டுட்டான்றது ஒரு நைட் மேர். அந்த நைட் மேர்ல இருந்து வெளியவே வராம ஒரு ஸ்டூல்ல அவன் உட்காந்து அவள் தான் அந்த டொமைனுக்கே அவன் ஒரு கிங்கா இருக்கான். ஸோ நைட்மேர்ஸ் 3 எப்படி வருதுன்னு பார்க்கணும். எனக்கு தெரியல, இது கேமே சூப்பரா குட் கேம். என்ன கேட்டீங்கன்னா ஒரு 10க்கு கிராஃபிக்ஸ் மியூசிக் இதெல்லாம் சேர்த்து ஒரு கேம் பிளே இதெல்லாம் சேர்த்து கேட்டிங்கன்னா என்னோட 7.5 தருவேன் நான். சாலிடாக கொடுக்கலாம். மீதி 2.5 வந்து அங்கங்கே கொஞ்சம் லேகு, அங்கங்கே கொஞ்சம் கிளிச்சஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி ஃபஸ்ட் ஆடும்போது யாருக்குமே எதுவுமே தெரில, ஏன் வந்தான் எதுக்கு வந்தான் ஒரு வேர்ட் கூட இல்லைன்னும் போது மேபி இருக்கலாம் கனவு உலகத்தில் என்னடா பேசுவ அப்படின்னு கேட்கலாம், இருக்கலாம். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ஒரு பயங்கர ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஃபிக்ஸட் கேமரா ஆங்கிளில் இப்படியே மூவ் பண்ணோம், இப்படி தான் நீ ஆடணும். இது வந்து ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் கேமிங்ல அந்த மாரியோ அந்த கான்ட்ரா அதெல்லாம் அந்த 2 டைமென்ஷனல் மூவ்மெண்ட் தான் உங்களுக்கு. லைக் இது 3 டைமென்ஷனலாக மூவ்மெண்ட் இருக்கு, பட் கேமரா வந்து ஃபிக்ஸ்டு கேமரா. ஸோ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டெஃபினட்டாக விளையாடி பாருங்க. வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி விளையாடி பாருங்க. நிஜமாவே கேம் நல்லா இருக்கு. ஆடி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஆடி பாருங்க. ப்ளே ஸ்டேஷன்லயும் இருக்கு, ஐ பிலீவ் பிசிலையும் அது அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இது லிட்டில் நைட்மேர்ஸ் 1 வந்து மொபைல் கேமுக்காக வந்தது தான். ஸோ அதை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தான் 2 வந்து PS5 கூட்டுறாங்க. இப்போ 3யும் வந்துருச்சு, அதுவும் ஆடுவோம். ஸோ இதோட இந்த கேம் முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்கு, ஆனால் நாங்கள் பேசியே முடிச்சிட்டோம். கிரெடிட்ஸ் இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிடுவோம். நாங்கள் வீடியோவையும் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த என்டையர் சீரீஸே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த ஒரு பேங்கரோட நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை சந்திக்கிறோம். இப்போ இங்கேருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷீரோ மற்றும் கூரோ. பாய் கூரோ, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நியூ கேமோட வரும். பாய் 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 கைஸ். Bye bye. Cheers. Bye.